வணக்கம். என் பேர் அனிகா சுவாமிநாத். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த பழங்களா தண்ணியில முழுகுமா மிதக்குமான்னு காட்ட போறேன். வாங்க. முதல்ல நம்ம ஆப்பிள் பண்ண போறோம். ஆப்பிள் மிதக்குச்சு. அடுத்து என்ன பழம்? ஆரஞ்சு அடுத்து பண்ண போறோம். இதுதான் ஆரஞ்சு. ஆரஞ்சு மிதக்குது. அடுத்து என்ன பழம்? அடுத்து சம்புத்திர பழம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? ஸ்ட்ராபெரி. அது என்ன நிறத்துல இருக்கு? சிவப்பு நிறத்துல இருக்கு. வாங்க பார்க்கலாம். சம்புத்திர பழம் மிதிக்குச்சு. இப்போ நம்ம கருப்பு பழம் பண்ண போறோம். கருப்பு பழம் முழுகிருச்சு. இது என்ன பழம்? மாதுளம் பழம். வாங்க இது பண்ணிருக்கு பார்க்கலாம். மாதுளம் பழம் மிதிக்குச்சு. இப்போ நம்ம நீலம் பழம். அது என்ன இங்கிலீஷ்ல பேரு? ப்ளூபெர்ரி. மிதக்குமா முழுகுமா? முழுகுமா மிதிக்குமா பார்க்கலாம். இது மிதிக்குச்சு. இது மிதக்குது. அடுத்து என்ன பழம்? அதுக்கப்புறம் நம்ம வெண்ணெய் பழம் பண்ண போறோம். வெண்ணெய் பழம் முழுகிருச்சு. இப்போ நம்ம சின்ன ஆரஞ்சு பண்ண போறோம். இது மிதக்குது. இப்போ எலுமிச்சை பழம் பண்ண போறோம். எலுமிச்சை பழம் மிதிக்குது. எலுமிச்சை பழம் என்ன பண்ணுது? நல்லா பாருங்க, கையிடுங்க. முழுகிச்சு. எலுமிச்சை பழத்தை மிதக்க வைக்கலாமா? ஆமா. நம்ம இப்போ உப்பு போட போறோம். இன்னும் கொஞ்சம். வாங்க பார்க்கலாம். போடுங்க, எலுமிச்சை பழத்தை போடுங்க. இப்போ பாருங்க, இது மிதிக்குச்சு. இந்த பழங்களா மிதிக்கும். இந்த பழங்களா மூலிகிறோம். உப்பு போட்டா எலுமிச்சம் பழம் மிதக்கும். ஏன் பழங்கள்லாம் மிதக்குது தண்ணியில? ஏன்னா இதுக்குள்ள என்ன இருக்கு? பைகள் இருக்கும். அதனால தண்ணியில போட்டா அது மிதக்கும். நன்றி, வணக்கம்.